இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 26ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம், வைகாசி மாதம் 12ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, சதுர்தசி திதி. சதுர்தசி திதி அப்படின்னா உங்கள் முன்னோர்களில் யாரெல்லாம் நெகட்டிவாக இருந்திருக்காங்களோ ஒரு சில பேருடைய வீட்டில் இருக்கும். அந்த ஜாதகங்களில் பொதுவாகவே இந்த பித்ரு தோஷம் அப்படின்னு கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் முன்னோர்களில் நெகட்டிவாக இருந்திருப்பாங்க. எப்படி? வண்டி வாகனங்களில் விபத்துகளாக இருக்கலாம், சில பேர் தூக்கு மாட்டி இறந்துருக்கலாம், சில பேருக்கு அகால மரணங்கள் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், விஷம் குடிச்சு இறந்துருக்கலாம். இந்த மாதிரி இறக்கக்கூடிய ஆத்மாக்கள் பொதுவாகவே சத்கதி அப்படின்னு அடைவது கிடையாது, பரமாத்மனை அடைவது கிடையாது, சாந்தி அடைவது கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை இன்றைய நாள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு, அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆத்மா கண்டிப்பாக சத்கதி அடையும். அந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னா இன்றைய நாள் செய்யக்கூடிய பித்ரு பிராயச்சித்தங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் நல்லா வேலை செய்யும். அப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் இந்த மாதிரி மறுபடியும் அந்த ஒரு ஆத்மா பிறக்காமல் இருக்கும். இல்லைன்னா அந்த குறை தீக்கணும்னு சொல்லி மறுபடியும் பிறப்பாங்க. எவ்ரி செகண்ட் ஜென்ரேஷன் there will be an chromosomal effect. நான் சொல்கிறது டெக்னிக்கலாக இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலியிலேயே நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலிகளில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துர்க்கைக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நிறைய பெண்களுக்கு எந்த விதமான கவலைகள் இருந்தாலும், கடன் தொல்லைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த சொல்யூஷன் சொல்கிறேன். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர சந்தோஷம், நல்ல இனிமையாக எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு எப்படி தேவையோ அது நடக்கும். அதுவும் இந்த நாள் பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அருமையான நாள். குஷினா குஷி, ஒரே சந்தோஷம்தான். நிறைய நன்மைகள் நடக்கும். தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்குது. உடம்பு ஃபிட்டாக இருக்கும். கண் உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. குடுக்கல் வாங்கல்லேருந்து எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். அமோகமான நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காலும், சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட வெற்றின்னா, நல்ல செலவுகளை கொடுக்கும். வீட்டில் கட்டுமானம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவாக இருக்கலாம், பழுதாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றலாம். ஒரு சில பேருடைய வீட்டில் தலைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவாக இருக்கலாம், அப்பாவுக்கு பண்ணியிருக்கலாம், இல்லை வீட்டில் பசங்களுக்கு பண்ணியிருக்கலாம், மைத்துனனுக்கு ஏதாவது செலவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மட்டும்தான். மிகுந்த லாபம், நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பவாறு நடக்கும். அமோகமான நாள். சகல விதமான சௌபாகியங்களும் பெருகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் பட்டே கலப்போம். நினைக்கவே இல்லை சார் நான்லாம் வீடு வாங்குவேன்னு. இன்றைக்கி பாருங்கள், நான் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பேன். சூப்பரான நாள். எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் கொடுக்கும். அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு செம்மையாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை டார்கெட் பண்ணுவீங்க. அது வேலையாக இருக்கும். அந்த வேலையில் உங்களை யாருமே குறுக்க வரவே முடியாது. கரெக்டாக அந்த வேலையை முடித்து நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. எவ்வளோ நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நிறையா பேருக்கு புரியாத புதிரெலாம் உங்களுக்கு புரியும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் பெரிய வெற்றி. அதுவும் ஆண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். வியாபாரிகள், கலைஞர்கள், எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கரின் சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம். குளிர் பிரதேசங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் பிரயாணம் உண்டு. பெரிய வெற்றியை கொடுக்கும். மனம் உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க.
பெரிய மேன்மை, அபாரமான வெற்றி எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் பொதுவாகவே பிரச்சனை தான். அது சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய நாள் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. சம்மந்தமே இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் ஒரு சில இடங்களில் நடக்கும். சில பேர் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், வேணுன்னே உங்களையே டார்கெட் பண்ணி நிறைய வேலை கொடுப்பாங்க. சில பேருக்கு உடம்பு ஹீட்டு ஜாஸ்தி ஆகும். சில பேருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கொடுக்கும். அதனால் எங்கே இருந்தாலும் சரி கிளென்லினஸ் முக்கியம், சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லார் வீட்லேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கேட்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பொன்னான விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மேன்மை, சகல விதமான சந்தோஷம் ஏற்படும். மற்றவங்க மூலிமா உங்களுக்கு பெரிய பாராட்டு மழையே குவியும். அபாரமான மேன்மை, பெரிய வெற்றி, நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது. எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் பர்ஃபெக்டாக நடக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அது அபாரமான மேன்மையை கொடுக்கும். நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். டார்கெட் தான், இந்த டார்கெட்டை மட்டும் கரெக்டாக முடிச்சிங்கன்னா போகிறோம், அவ்வளோதான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய, இம்போர்ட் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இந்த மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தைரியம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு. ஆண்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும், தொழில் மாற்றங்கள் கொடுக்கும், வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும், சொத்து பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேர் வாங்கி இருக்கக்கூடிய கடனை முடிச்சுடுவீங்க. அதெல்லாம் ஒரு நிம்மதி. அப்பாடா முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதி. நிறைய பேர் இன்றைய நாள் ஃப்ரிட்ஜு வாங்குவீங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய மேன்மை, குடுக்கல் வாங்கல்ல பெரிய சக்சஸ், நம்பிக்கை உருவாகும். யாரெல்லாம் வீடு, நிலப்புறங்கள், வாகனங்கள், இன்டீரியர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, நிலப்புலன்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான வியாபாரங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் நடத்துவீங்க. சில பேர் இந்த கார் சம்மந்தப்பட்ட, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட, சர்வீஸ் சம்மந்தப்பட்ட, மெக்கானிக் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இருப்பீங்க. அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கேட்க தயங்கினாலும் உண்மை அதுதான். அதை தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வேலை அதி விரைவாக நடக்கும். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் காஷாய நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டை எரிச்சல் நிவர்த்தியாகும், கைகள் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் நிவர்த்தியாகும், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும். நிறைய பேர் இன்றைய நாள் ட்ரெக்கிங்லாம் போகணும் அப்படின்னு எண்ணம் வரும். பொதுவாக வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் சந்தோஷப்படுவது. ஒரு சில பேருக்கு ஒரு விதமான போதைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில பேருக்கு நல்ல மந்திரம் படித்தா சந்தோஷமாக இருக்கும், நிறைய பாட்டு கேட்டால் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு நடந்தால் சந்தோஷமாக இருக்கும், சில பேர் குளிர் பிரதேசங்கள் போனால் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மலைக்கு சென்று ஒரு சுவாமியை வழிபாடு செய்துட்டு வருவது, அதுவும் சாட்சாத் சிவபெருமான் ருத்ர ரூபம், சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் செந்தூர நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே கையாளக்கூடிய சக்தி பிறக்கக்கூடிய நாள். எதுலேயுமே டென்ஷன் ஆக மாட்டீங்க, பேசுகிறதே ரொம்ப பொறுமையாக பேசுவீங்க, எல்லாருமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் யாருக்கிட்டே வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா போகிற உடனே மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் மேலே ஒரு கௌரவம் கிடைக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருப்பீங்க, ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தி ஆகும், நிறைய நல்ல விஷயங்கள் முடியக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காசி விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் யாருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா அது முதல் ராசி லக்னம் மிதுனம், இரண்டாவது பார்த்தீங்கன்னா துலாம், மூன்றாவது கும்பம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாமே சுகமாக சந்தோஷமாக இருக்கணும், ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நன்மைகள் மட்டுமே உங்கள் வாழ்வில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.